அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எந்த ஏரியாங்கண்ணா? தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் யூனியன்லேருந்து சின்னகவுண்டம்பட்டி இந்த ஊர். என்ன நெல்லுங்கண்ணா இது? இது வந்து பாசுமதி. இதுக்கு முன்னே 4 வருஷத்துக்கு முன்னே செஞ்சுருந்தேன். ஆ அதை உரம் மருந்து போட்டு தான் செஞ்சேன், உரம் யூரியா போட்டு. இதில் வந்து நான் ஆர்கானிக் தான் பண்ணியிருக்கேன். அடி உரமாக ஷெட்டு கொடுத்தேன். அதுக்கு மேலே என்பிகே பயோ 99 கலந்து மருந்து அடித்தேன், ஸ்ப்ரே பண்ணேன். அது என்பிகே வந்து ஸ்ப்ரே பண்ணேன். நல்லா இருக்கு இன்றைக்கி எனக்கு. ஏன்னா உணவே மருந்துன்ற காலம் போய் மருந்தே உணவுன்றது வந்துடுச்சு. அதை மாற்றணுன்னா நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு. இனி வர நம்மளோட பேரன் பேத்தி குழந்தைங்க அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்க விவசாயிகளாவது தனக்கு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டா நாளைக்கு வந்து நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல, நல்லா இருக்குவாங்க அப்படின்றத நான் நினச்சி தான் நான் இப்போ 3 வருஷமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். 2 வருஷமாக ஆர்கானிக் பண்ணுறேன். 3 வருஷமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு வந்து இந்த இது விவசாயம் பார்த்துட்டு தான் நான் இருக்கேன். நல்லா இருக்குது, எனக்கு விவசாயம் நல்லா இருக்குது. ஈல்டு எப்படிண்ணா இருக்கு? ஈல்டு முன்னைக்கு இப்போ நல்லாவே கொலை நல்லா இருக்குது. அறுத்து பார்த்தா தான் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும். ஆனால் நல்லா இருக்குது. முன்னைக்கு இப்போ வந்து முன்னே நான் செஞ்சுருந்ததை விட இப்போ கொலை நல்லா இருக்குது. வளர்ச்சி குறையுது. யூரியா உரம் போட்டோம்னா வளரும் அதிகமாக, கொலை சின்னதாக வரும். ஏன்னா நான் செஞ்சது தான், அதனால தான் சொல்கிறேன். இந்த முறை நல்லா இருக்குது, எனக்கு திருப்தி. கதிர் வந்து இப்போ நீங்கள் ஆர்கானிக் பண்ணதுக்கும் இல்லை நீங்கள் வந்து உரம் போட்டதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? கதிர் நல்லா தெரியுது. இப்போ ஆர்கானிக் பண்ணதுனால கதிர் நல்லா தெரியுது. இதுக்கு முன்ன உரம் போடும்போது பயிர் நல்லா வரும், கருப்பாக வரும், வளர்த்தியாக வரும். அதில் ஒன்றும் எனக்கு கொலை இவ்வளோ இல்லை. சரி, இது அடித்து பார்த்தா தான் நான் திருப்தியாக சொல்ல முடியும். சரி, எதிர்பார்த்தது எனக்கு வந்திருக்குன்ற ஒரு திருப்தியில் இருக்கேன். நன்றிண்ணா. சரி, நன்றிண்ணா. வணக்கம்.